இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, தெஹ்ரான் சிட்டியில், ஈரானின் தெஹ்ரான் சிட்டியில் இருந்து கட்டிட இடிபாடுகளில் இருந்து உயிருடன் 960 பேரை ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் மீட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, போப்பாண்டவர் லியோ மீது அமெரிக்க அதிபரும் ஒரு செனட்டர் உறுப்பினர்களும் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். ஏனெனில் நேற்று போப்பாண்டவர்கள் ஒரு கடினமான ஒரு அதிருப்தியை வெளியிட்டு வந்தார் இல்லையா, வத்திகானிலிருந்து அவர் ஞாயிற்றுக்கிழமை நேற்று வெளியிட்ட அந்த ஒரு கடுமையான அந்த கருத்துக்கு பதிலடியாக இன்று திங்கட்கிழமை இந்த இருவரும், அமெரிக்க அதிபர் அவர்களும் ஒரு செனட்டர் உறுப்பினர் அவர்களும் மிக கடினமாக போப்பாண்டவர் அவர்களை கடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இதே நேரம் இந்த ஈரானிய போரில் அமெரிக்க அதிபர் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் பில்லியன் கணக்கான டாலரை உழைத்திருக்கின்றார்கள். அதாவது ஆயுத விற்பனை மூலம் வருகின்றது. அதில் அவர்களும் வருகின்றார்கள், அவரும் வருகின்றார்கள். பேரை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் IRGC அந்நாட்டுக்கு எதிரான 40 நாள் யுத்தத்தின் போது, ஆக்கிரமிப்பு போரின் போது அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் தெஹ்ரானில் ஏற்பட்ட இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து 960 பேரை வெற்றிகரமாக உயிருடன் மீட்டதாக தெரிவித்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு செய்தியாகும். உயிருக்கு எந்த பங்கும் இல்லாமல் அவர்களை இடிபாடுகளுக்கு மாடி கட்டிட இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து மீட்பது என்பது ஒரு லேசுப்பட்ட வேலை இல்லை என்பதையும் நாங்கள் சொல்லலாம். இவற்றின் பல அதாவது இந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தாலும் பயங்கரவாத தாக்குதல்களால் நாடு முழுவதும் 1,25,630 இராணுவம் அல்லாத கட்டிடங்கள், அதாவது 1,00,000 குடியிருப்புகள், கட்டிடங்கள் மற்றும் சுமார் 24,000 வணிக கட்டிடங்கள் என்று சேதமடைந்திருக்கு. இவற்றில் பல கட்டிடங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாகவும் வேறு சில கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்ததாகவும் ஈரான் சொல்லுகின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய குற்றங்களின் பல்வேறு அம்சங்களை துல்லியமாக பதிவு செய்வதற்கும் பின்தொடர்வதற்கும் துணை ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு சர்வதேச அமைப்புகளிடம் சமர்ப்பிக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு வருவதாக ஈரானின் அவசர கால அமைப்பு சொல்லுகின்றது. இதேவேளை அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ ஆக்கிரமிப்பின் போது சேதமடைந்த ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்பு 2 மாத காலங்களுக்கு அதன் முந்தைய திறனில் இருந்து 70-80% வரை மீண்டுவிடும் என்றும் ஓர் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரின் போது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 258 பெண்களும் 18 வயதுக்குட்பட்ட 221 பேரும் வீரமரணம் அடைந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்து தெஹ்ரான் வாஷிங்டன் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் February 28 அன்று ஈரானுக்கு எதிராக எவ்வித தூண்டுதலுமின்றி இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதாக ஈரான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றது. இதற்கு பதிலடியாக பல தாக்குதல்கள் பல கோணங்களில் ஈரான் செய்து வருவதாகவும் ஈரான் செய்திருக்கின்றது. நேச நாடுகள் ஈரானின் போர் லாபத்துடன் இணைகின்றன என்று அமெரிக்க செனட்டர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். திங்கட்கிழமை இன்று கடைசியாக சொல்லப்பட்ட செய்திகள்
அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்துக்கு உள்ளேயும் வெளியும் அவரது கூட்டாளிகள் ஈரானை குறிவைத்து நிர்வாகத்தின் போர் முயற்சிகளில் இருந்து பில்லியன் டாலர்களை குவித்து வருவதாக அமெரிக்க செனட்டர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நேற்று வருடாந்திர வேர்ஜியா ஜனநாயக கூட்டத்தில் உரையாற்றிய மாநிலத்தைச் சேர்ந்த செனட்டரான ஜோன் ஒஷாஃபிக் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இஸ்லாமிய குடியரசை குறிவைத்து அமெரிக்காவின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்புக்கு முன்னும் பின்னும் ட்ரம்பும் கேள்விக்குரிய நபர்களும் அதை தாண்டி முன்கூட்டிய அறிவை தவறாக பயன்படுத்தி பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குடும்பங்களை எல்லாவற்றிற்கும் அதிக விலை கொடுக்க செய்யும் அதே வேளையில் யுத்தம் அமெரிக்காவுக்கு அதன் தேசிய சக்தி மற்றும் செல்வத்தை இழப்பதாகவும் ஓஷோப் வருந்தினார். இருப்பினும் நிச்சயமாக மரா லகா மாஃபியா லாபத்திற்கான பலிகளை கண்டுபிடித்து வருகின்றனர் என நிச்சயமாக அவை என்று அவர் மேலும் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து பார்வையிடும் ட்ரம்புக்கு சொந்தமான பாம்பீச் புளோரிடா ரிசார்ட்டை குறிப்பிடுகிறார். பைனான்சியல் டைம்ஸ் ஆஃப் அறிக்கையை ஒஷோப் மேற்கோள் காட்டினார். அது ஆக்கிரமிப்புக்கான வாய்ப்பை சுட்டி காட்டும் உள் அறிவிலிருந்து பயனடைகிறது. வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்னர் அமெரிக்க போர் மந்திரி ஃபீட் ஹெக்ஸத்தின் தரகர் பாதுகாப்பு நிதியை வழங்க முயன்றார் என்றும் சொல்கின்றார். எரிக் மற்றும் டான் ஜூனியர் ட்ரம்பின் மகன்கள் ஆகியோருக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் அதன் ட்ரோன் இன்டர்செப்டர்களில் பாரசீக வளைகுடா முயற்சிகளை உருவாக்குது என்றும் அவர் மேலும் கூறினார். ட்ரம்பின் மருமகன் மற்றும் அரசர் ஜெராட் குஷ்னர் ஏற்கனவே சவுதி அரேபியாவின் சம்பள பட்டியலில் $2 பில்லியன் மேலும் அவர் ஈரான் மீதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்லும் போது அவர் பிராந்தியத்தில் உள்ள இளவரசர்கள் மற்றும் சேக்கிடமிருந்து பில்லியன்களை அதிகமாக கோருகிறார் என்றும் செனட்டர் மேலும் கூறுகிறார். ஊதியத்திற்கு ஈடாக பேச்சுவார்த்தையும் பெறுகின்றார். அப்ப இந்த அரபியன் தேசம் எல்லாம் ஜெராட் குஷ்னருக்கு தான் கொடுக்குறான் பாருங்க. $2 பில்லியன் பாத்துக்கங்க, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கப்பா. பின்னர் எண்ணெய் மீதான உள் வர்த்தகம் இருந்தது. நீங்கள் அனைவரும் இதை பார்த்தீர்களா? எண்ணெய் எதிர்காலத்தில் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் என்று ஓசாப் கூறினார். ஜனாதிபதி உண்மை சமூக இடுகையின் சில நிமிடங்களுக்கு முன்பு எண்ணெய் விலை 13% மாற்றப்பட்டது. இப்பொழுது அந்த வர்த்தகத்தை யார் வைத்தது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். ஆக்கிரமிப்பு முழுவதும் ட்ரம்ப் தனது உண்மை சமூக தளத்தை பயன்படுத்தி ஈரானை குறிவைக்கும் தாக்குதல்களின் பாதை குறித்து அறிவிப்புகளை வெளியிடுவார். நிலுவையில் உள்ள சந்தை ஏற்றத்தாழ்வுகளை பயன்படுத்திக் கொள்ள சில வர்த்தகர்கள் தொடர்புடைய முன்கூட்டிய அறிவை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். அவர்கள் விரும்பவில்லைனால் நீங்கள் காங்கிரஸில் இந்த புதிய பெரும்பான்மையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் எங்களுக்கு கொடுப்பனவுகள் மற்றும் போனாக்களை வழங்கினால் நாங்கள் செய்வோம் என்று ஓசப் முடித்தார். இதேவேளை போப் ஆண்டவர் லியோ அவர்களை குற்றத்தில் பலவீனமானவர் என்று ட்ரம்ப் தாக்குகிறார். போப் ஆண்டவர் பதவிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போப் லியோ மீது தாக்குதலை தொடங்கினார். அவரை குற்றத்தில் பலவீனமானவர் என்றும் வெளியுறவு கொள்கைக்கு பயங்கரமானவர் என்றும் அழைத்தார். ட்ரம்ப் ஜனாதிபதி பதவிக்கு போப் ஆண்டவர் கடமைப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம், வெனிசுலா மற்றும் குற்றங்கள் மீதான அவரது நிலைப்பாட்டையும் விமர்சித்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று போப் லியோ மீது கடுமையான வாய்மொழி தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டார். போப் ஆண்டவர் குற்றத்தில் பலவீனமானவர் மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் திறமையற்றவர் என்ற குற்றத்தை சாட்டினார். ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் எழுதுகையில் கத்தோலிக்க திருச்சபையானது ட்ரம்ப் நிர்வாகத்துடனான உறவுகளை நிர்வகிக்க லியோவை முதன்மையாக உயர்த்தியதாகவும் கூறினார். போப் லியோ குற்றத்தில் பலவீனமானவர், வெளியுறவு கொள்கைக்கு பயங்கரமானவர் என்று ட்ரம்ப் எழுதினார். COVID-19 போது மத துன்புறுத்தலை புறக்கணிக்கும் போது போப் ஆண்டவர் தனது நிர்வாகத்திற்கு பயந்ததாக குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் லியோவின் சகோதரர் லூயிஸுக்கு விருப்பம் தெரிவித்தார். அவரது சகோதரர் லூயிஸை நான் விரும்புவதை விட எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் லூயிஸ் எல்லாம் மகா, அவர் அதை பெறுகிறார், லியோவுக்கு இல்லை. ட்ரம்ப் மேலும் அறிவித்தார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரி என்று நினைக்கும் போப் எனக்கு வேண்டாம். வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கியது பயங்கரமானது என்று நினைக்கும் போப் எனக்கு வேண்டாம் என்றார்.
லியோவின் பதவி உயர்வு சொந்த ஜனாதிபதி பதவியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டது என்று வாதிட்ட ட்ரம்ப் கூறினார். அவர் போப் ஆவதற்கான எந்த பட்டியலும் இல்லை. அவர் ஒரு அமெரிக்கராக இருந்ததால் தேவாலயத்தால் மட்டுமே அவர் அங்கு வைக்கப்பட்டார். மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சமாளிக்க இதுவே சிறந்த வழியாக இருக்கும் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். நான் வெள்ளை மாளிகை இல்லை என்றால் லியோ வடிகானில் இருக்க மாட்டார். அவர் லியோவை காமன் சென்ஸை பயன்படுத்தவும் தீவிர இடதுசாரிகளுக்கு உணவளிப்பதை நிறுத்தவும் ஒரு பெரிய போப் ஆவதில் கவனம் செலுத்துவோம் என்று வலியுறுத்தினார். செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் போப் மிகவும் தாராளமான நபர், குற்றங்களை நிறுத்துவதில் நம்பிக்கை இல்லாதவர். ட்ரம்ப் ஈரான் போர் கொள்கைகளை விமர்சித்த லியோவுக்கு நெருக்கமான 3 அமெரிக்க கார்டினர்களுடன் CBS 60 நிமிடங்கள் நேர்காணலை தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ட்ரம்ப் தன்னை இயேசு கிறிஸ்து என AI உருவாக்கிய படத்தையும் வெளியிட்டுள்ளார். போப் லியோ தீவிர இடதுசாரிகளுடன் கைகோர்ப்பதாக குற்றம் சாட்டி அரசியல் நிலைப்பாடுகளை தவிர்க்குமாறு அவரை ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கின்றார். இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் தன்னை இயேசுநாதருக்கு சமம் என்று ஒரு AI உருவாக்கின படத்தையும் வெளியிட்டு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குகின்றார். அதாவது தான் கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். கிறிஸ்தப்பா சொல்ற அவர்தான் கிறிஸ்து, போப்பாண்டவர் இல்லை, நான் தான் கிறிஸ்து என்று ஒரு AI உருவாக்கின இயேசுநாதரை போலவே ஒரு படத்தையும் வெளியாக்கி விட்டுக்கிறார். என்னென்னலாம் நடக்குது கன்றாவி என்று சகிக்க முடியலப்பா. இயேசுநாதர் ஆயிட்டார். அப்பா சிறு பாப்பாக்கள் எல்லாம் தடவின் ஒருத்தர் இயேசுநாதர் ஆயிட்டார். உலகம் தாங்குமா தெரியவில்லை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.